89 அரசியல் வந்தோம். 91 பண்ருட்டியார் சட்டமன்ற உறுப்பினர் யானையில கொண்டு போய் போறாங்க. அன்றைக்கு அவர் தாமரைக்கணி தாக்குறாரு. தாக்குற பின்னாடி என்ன பண்றாரு? ஐயா உண்ணாவிரதம் இருக்கிறார், மயக்கம் போடுறாரு. அதை கண்டித்து சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதம். அந்த உண்ணாவிரதத்தில் அந்த விசுமாரன் அவர்கள் மாவட்ட மாணவர்கள் செயலாளர் என்ற ஒரு பொறுப்பில் போடுகிறார். போட்டதிலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து பயணித்து வருகிறோம். அப்ப 91 மாணவர்கள் மாநாடு, அந்த மாநாட்டை நேரத்தில் நான் தான் நடத்துறேன். அதுக்கு ஐயா அவர்கள் வருகிறார். அந்த கூட்டத்தில் ஐயா அவர்கள் நெருக்கமான பழக்கம் ஏற்படுகிறது. அன்றைக்கு சும்மா விழுன்னு போட்டோலாம் பார்த்துருக்கீங்க. இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டுட்டு இவ்வளவு புல்கண்ணை போட்டுருக்கேன். என்ன ஐயா அவருக்கு பிடிக்கும், கூடவே குடிக்க சுத்துவார். அந்த மாதிரியான ஒரு பாசத்தோடு இருந்த ஒரு மாணவனான என்னை இன்றைக்கு 6 தேர்தலிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தந்து 7வதாக இந்த தேர்தலில் போட்டியிட்டு என்னை எம்எல்ஏவாக உயர்த்தி தந்த உலக தமிழர்களுடைய பாதுகாவலர் என்று நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய உயிர் உள்ளவரை நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கடவுள் அவர்தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நேற்றும் அவர்தான் கடவுள், இன்றைக்கும் அவர்தான் கடவுள், நாளைக்கும் அவர்தான் கடவுள். இந்த நிலைப்பாட்டிலே என்னுடைய மாற்றம் இல்லை. என்ன ஒண்ணு 89 இதுவரையிலே எனக்கு தலைவராக இருந்தார். இனிமேலும் யார் தலைவர் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். என்ன காரணம்? 37 ஆண்டுகள் மக்களுக்காக உழைத்திருக்கிறோம். இந்த 37 ஆண்டுகள்ல எவ்வளவோ சூழ்நிலை கடந்து இருக்கிறோம். 1989 வருஷம் ராசிபுரத்தில் நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவன் அன்புமணி வராது. அப்பதான் அரசியல் நேரடி அரசியல் வரல. அவருடைய நண்பர் உதயரசு போட்டியிடுகிறார். அந்த தேர்தலில் என்ன நீ அன்புமணி கூட போப்பான்னு சொல்லி ஐயா அனுப்புறார். அந்த 1999 நாடாளுமன்ற தேர்தல் முடிவு. ஒரு வருஷம் கழிச்சு கவர்னர் மாளிகை நோக்கி இளைஞரணியின் சார்பாக ஒரு கண்டன ஊர்வலம் போறோம். ஊர்வலம் போகும் பொழுது நான் என் நண்பன் அறிவுச்செல்வன் போய் நான் வாங்க நான் சொல்லி வற்புறுத்தி கூட்டிட்டு வரோம். யார? அன்புமணி அவர்களை. இப்படி அவருடைய மாறுதி ஏற்கின்ற காரு, அந்த காரை அவர் ஓட்டுறாரு. நான் முன்னாடி சீட்ல உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு பின்னாடி அறிவுச்செல்வன், பக்கத்தில் ரமேஷ் அவர்கிட்ட நாங்க 4 பேர் தான் வந்து இறங்குறோம். ஒரு 10,000 பேர் கூட்டம் இருக்கோம். திறந்த ஜீப்ல மருத்துவர் ஐயா அவர்களை ஏற்றி கொண்டு போறோம். நான் தான் வலுக்கட்டாயம் பண்ணி அண்ணா வாங்கணும் சொல்லி சென்னையா வாங்க கூட்டிட்டு போய் அந்த வேன்ல திறந்த ஜீப்ல ஏற்றுறேன். அப்படியே ஐயா திரும்பி பார்த்தாரு. அப்படியே எல்லாம் ஒண்ணு வெட்டிக்குது. வண்டி விட்டு கீழே இறங்கிட்டாரு. இப்ப கையில வச்சிருந்த நோட்டீஸ என் மேல தூக்கி அடிக்கிறாங்க. இதெல்லாம் வரலாறு. 89 அன்றைக்கு தான் அவரை கொண்டிருக்கோம். அப்புறம் அதுக்கு பின்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க எவ்வளவோ சப்ஜெக்ட், எவ்வளவோ செய்தி. இதுல இப்படி எல்லாம் செய்த 99 ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலே நான் யார் போட்டிருந்தேன்? தமிழ்நாடு முழுக்க ஆனால் அன்புமணி அவர்களே, நீங்கள் செல்லுகிற கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்துவது யார்? நான் தானே, என்னோட அறிவுச்செல்வன் தானே. இத்தனை ஆண்டுகளாக 99 2025 வரையிலே உங்களுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்கிறேன். நடத்தி அருள் உங்களோட தான் இருந்திருக்கிறேன், தொடர்ந்து இருந்திருக்கிறேன். உயிரை பணயம் வைத்து பல்வேறு நிலைகளிலே உங்களோடு இருந்திருக்கிறேன். உங்க வீட்டை திலத்தெருவில் இருக்கிற வீட்டை பக்கத்தில் ஒரு காலனி, ஒரு சின்ன சண்டை தகராறு, உங்க வீட்டை அடிக்க வந்தாங்க. உங்க வீட்டு வாசல்ல கூரை குட்டாய் போட்டு நான் சேலத்திலிருந்து 10 பசங்களை கூட்டிட்டு போய் அங்க படுத்திருந்தேன். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கான்னு தெரியல.
அது ஞாபகம் இருக்காது. என்ன காரணம்? அன்றைக்கு இருந்த நான் அன்புமணி அவர்கள் பேரு, இன்றைக்கு இருக்கிற அன்புமணி அவர்கள் பேரு. இது வரலாறு. இப்படி இருந்து நானு நீங்க மைக்கு தூக்கி ஐயா மேல அடிக்கிறீங்க, ஐயா போடுறதுல தூக்கி போடுறீங்க. சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் உங்களுக்கும் மருத்துவ ஐயா அவர்களுக்கும் ஒரு கடுமையான வார்த்தை போர் மேடையில் நடக்கிறது. நடக்கிற அந்த வார்த்தை போரிலே நான் உங்களுக்கு 2 சேர் தள்ளி இருக்கிறேன். 2 முறை மைக்கு கொடுக்கறதுக்கு வரேன். அன்னைக்கு பிரதோஷம், எனக்கு சந்திராசிரமம், மேசராசி. நான் சந்திராசிரமம் அன்னைக்கு போய் மைக்கு பண்ணோம்னா பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தா உங்களுக்கும் சந்திராசிரமம், அதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், முடியல. அன்றைக்கு சந்திராசிரமம் அன்னைக்கு நீங்க தோணுங்க, உங்களுக்கும் உங்களுடைய தந்தை ஒருத்தர் ஐயா அவருக்குமான போரை தோணுகிறீர்கள். 5 அதற்கு பிறகு இன்னைக்கு சேர்ந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த சண்டை நடந்த போது யாரோட நான் இருந்து உங்களை மேடையில வந்து கூட்டிட்டு போய் உங்க கார்ல உட்கார வச்சு உங்க கார்ல தான் வெளியில போறேன். அப்படி இருந்த என்ன சாயந்தரம் ஐயா போன்ல தலைமைச்சராக அன்றைக்கு இருந்த அன்பழகன் போன் போட்டு கொடுக்கிறாரு. ஏன்பா டிவியில பார்த்தேன் அன்புமணி கூட நீயா போன அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு விளையாடுத்து போச்சு. அன்னைக்கு பிரதோஷங்கிறதுனால தைராவரத்தை ஏற்ற மாதிரி ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோயிலுக்கு தான் சாமி ஐயா இங்கதான் இருக்காங்க வாழ்ந்தாங்க. உள்ள போற தைராவரத்துல ஓட்டு அழுகுறாரு, அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு கத்துன்னு கத்துறாரு. ஏன்பா 5 எம்எல்ஏ உருவாக்குனேன், ஜிகே மணி மட்டும் தான் எங்களோட இருக்காங்க, எல்லாம் போயிட்டாங்க, நீயும் குறையாங்க. நானும் அவ்வளவு தலைவர் மருத்துவர் ஐயா அவர் அழும் பொழுது என்ன ஆகணும் மனசு, நானும் அழுந்தேன். அவர் காலத்துட்டு ஐயா என் உயிர் வரைக்கும் கூட இருப்பீங்க. அப்படி இருந்த அவருக்கு அதுக்கு பின்னாடி பலமுறை என்ன கூப்பிட்டாரு, அன்புமணி அழைக்கிறார். ஆனா நீ போகக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் போகாத விட்டுருந்தேன். எனக்கும் அன்புமணிக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே, ஒரே பிரச்சனை உங்களோடு இருந்தது ஒண்ணுதான் பிரச்சனை. நடராஜன் சொன்னாரு, நடராஜனுக்கும் அன்புமணி என்ன எவ்வளவு உறவு. பி ராஜேந்திரன் மேட்டூர் தொகுதியில் அவர் போட்டியிடும் பொழுது கூடவே சுத்தினவர், பச்சைமுத்து பசுமை தாக்கத்தில் அவர் மாநில தலைவர் பொழுது கூடவே இருந்தவர், கோவிந்தன் மாவட்ட தலைவர் கோவிந்தன், லட்சுமணன் எங்க பார்த்தாலும் தட்டி கொடுப்பாரு. அவரு வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு, லட்சுமணன் கார் 3 மாசம் அவர் எஸ்கேட் ஆச்சு. அங்கிருந்து வந்தவங்க காரை வித்துட்டு வச்சுக்க சரி செய்து கொண்டு கொடுத்துட்டாங்க. எதுக்காக சொல்றோம்னா இப்படி எல்லாம் இருந்த நாங்கள் இன்றைக்கு அன்புமணியிலிருந்து எதிரியாக மாறி இருக்கு. என்ன காரணம்? ஐயா உங்களோடு இருந்தது மட்டும்தானே. அது நாங்க பண்ண தவறா? நீங்க 2 பேரும் சேர்த்துங்க, கெஞ்சுங்க. ஜிகே மணி தலைவர் அண்ணா எவ்வளவு தூரம் பேசினாரு, ஒரு மொழி பேசுவாரு. வாங்க உங்க அப்பா தானே, வாங்க வாங்க வாங்கன்னா கெஞ்சி கெஞ்சி கதறிகளை கூப்பிட்டு வரமாட்டேங்க. அப்ப வராத 2 பேரும் சேர்றீங்க, ரொம்ப சந்தோஷம். மொத்தம் வந்துச்சு, நான் ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன, நீங்க 2 பேரும் சேர்ந்து பிரிச்சு சேர்ந்து எங்களெல்லாம் திருவள்ளுவர் மட்டும் இல்ல 5.8% ஓட்டாக இன்றைக்கு 2% ஓட்டாக குறைந்ததுதான் நீங்கள் இருவரும் செய்த பணி. வருஷத்துல நீங்க செஞ்சது நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு வங்கி 5.86% வந்துச்சு. இன்னைக்கு 2.18% குறைந்திருக்குதுன்னா அதுதான் சிறப்பு. அதுதான் வேற ஒண்ணும் இல்ல. இதற்காக 37 ஆண்டுகள் முடிந்துருச்சு. 18 முறை சிறை, 1 முறை குண்ட சட்டம், நானும் ரத்தனமும் குண்ட சட்டம். நாங்க மட்டும் இல்ல, சேலம் மாவட்டத்தில் 18 பேர் குண்ட சட்டம். சேலம் மத்திய சிறையில் 35 பேர் குண்ட சட்டம். என்ன கொலை பண்ணிட்டா அக்னி கண்ணன் 5 ரோட போலீஸ் ஐயாவை கைது பண்ணாங்க சொல்லி ஒரு பஸ் உடைக்கிறாங்க. அக்னி கண்ணையும் சத்திரி சேகரையும் போட்டு புரட்டி போலீஸ் அடிக்க நான் தப்பிச்சு ஓடும்.
மாட்டிக்கிட்டாங்க அவங்க. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்படி எல்லாம் நாங்க செய்தது எங்களுக்காகவா? 18 முறை நான் ஜெயிலுக்கு போனேன். ஒரே ஒரு கேஸ், ஒரே ஒரு வழக்கு. என் சொந்த வழக்கு உண்டா? என் சொந்தத்துக்காக நான் செஞ்சிருக்கிறேன்? எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. இப்படி இருந்த எங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் வழிகாட்ட வேண்டுமா இல்லையா? ஆனா உங்க மௌனம் என்பது நாங்கள் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம். இங்க வருகின்ற மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து இங்க வருகின்றிருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் கூட அவருடைய பிரதிநிதியாக பல பேர்த்தை இங்க அனுப்பியிருக்கிறார்கள். சில பேர் பேசுறாங்க, சில பேர் பேச முடியல நேரம். இப்படி எல்லாம் வருகின்றிருக்கிறார்கள். பாஸ்கர், கருண் பாஸ்கர் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லுவாரு? ஐயா ஏம்பா பாஸ்கர், நான் வெள்ளிக்கிழமை பேசுறேன், ஐயா பேசுறேன், நீ ஒரு நாள் பேசு பிரஸ் மீட்ல, நீயும் ஒரு நாள் பேசுன்னு சொல்லி எங்க 2 பேர்த்தையும் எழுதி அனுப்புவாரு. அதுல பல்ல கடிச்சுக்கிட்டு 20% தான் பேசுவோம், கசாப்பு தான் இருக்கும். எழுதி கொடுத்தது யாரு? ஐயா எழுதி கொடுப்பாரு. எம்பி சதாசிவம் பிரிண்ட் எடுத்து தருவார். இதெல்லாம் வேண்டாம், நம்ம ஏப்பா எனக்கு தெரியாது, ஐயா கொடுத்துருக்காரு, நீ பேசணும். நாங்க என்ன பண்ணோம்? இது தப்பா? சொல்லுங்க. இப்ப இந்த இலையிலே 18 ஆண்டுகள் சிறைவாசம், 18 முறை சிறைவாசம், 18 ஆண்டு சிறைவாசம் நெல்சன் மண்டேலா ஒரு நாடு கொண்டாடினது. ஐயா நீங்களும் எங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத் தந்தீர்கள். 21 உயிரை பலிகொடுத்து 108 சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு பெற்றுத் தந்தீர்கள். எந்த மாற்றம் உங்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். அதுல உயிரிழந்த குடும்பத்தைச் சேர்ந்த 21 பேருக்கு ஒருத்தருக்கு சிவதாபுரம் குப்புசாமிக்கு என் சொந்த செலவிலே 18 லட்சம் ரூபாய் செலவிலே நான் வீடு கட்டி கொடுக்கிறேன் இல்லையா? கட்டி கொடுத்து. ஆனா நம்புகிறவர்களே, உங்க கரத்தாலை திறந்து விட்டேன். இப்படியே இருக்கிற என்னை துரோகி சாக்கடைன்னு சொல்றார். யார் சொன்னது? நம்பு சொல்றார். வேணா சாக்கடை. எதனால சாக்கடை? உங்க அப்பா போடுறதுனால சாக்கடை. அப்பனுக்கு மோனுக்கு சந்தையில இந்த கட்சியை உருவாக்கியவர், கட்சியை நிறுவியவர், உங்களை மத்திய அமைச்சராக்கியவர், தேர்தலில் நிற்காமல் 2 முறை எம்பி ஆக்கியவர், தேர்தல் நிறுத்தி 1 முறை எம்பி ஆக்கிய அவரோடு நான் இருந்ததுனாலே நான் சாக்கடை. இங்க இருக்கவங்க எல்லாம் சாக்கடை. இப்ப